தேசிய தலைவர் பிரபாகரன் நீங்க போய் அங்க இருக்கிற திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய் அப்படி என்று சொல்லிருக்காரு. ஏன்னா அவர் அந்த விஷயத்துல தெளிவா இருந்தாரு. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் களம் வேறு, ஈழத்தில் இருக்கிற அரசியல் களம் வேறு. இரண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. அதே மாதிரி தேசிய தலைவர் பிரபாகரன் எந்த இடத்திலும் பெரியாரை கொச்சைப்படுத்தியதே இல்லை. தன்னுடைய தலைவராக மேதகு பிரபாகரன் கருதினார். அப்படி கருதினால்தான் இதே சீமான் என்ன பேசினாரு, பெரியார் கையில் இருக்கிற கைத்தடியும் பிரபாகரின் கைகளில் இருக்கிற துப்பாக்கியும் ஒன்றுதான் அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் ஈழ மௌன யுத்தத்திற்கு பிறகே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப பெரியாருடைய தொண்டர்கள், அதாவது பெரியாரை முற்றுமுழுதா உள்வாங்கினவங்க அவருடைய தொண்டர்கள், சீமான் இன்னும் ஈழத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாருங்கிற ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு. இப்படியோ அவர் மற்றவர்களை விட நான் தான் ஈழத்துக்கு அத்தாரிட்டிங்கிற ஒரு முதன்மை நிலைக்கு அவர் வந்தார். திருமாவளவன் ஏற்பட்ட சில பின்னடைவுகள், வைகோ அவர்களுக்கு ஏற்பட்ட சில பின்னடைவுகளை பயன்படுத்தி ஈழம் சீமான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சீமான் வந்துட்டாருங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும்.